ஆமே ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜின்னோட சீக்ரெட் மாமா யோங் லைனுக்கு தான் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தான் நம்ஜூனுக்கு கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இப்போ ஜின் நெக்ஸ்ட்டு சூகா ஜெயோப்னு எல்லாருக்குமே பார்க்கலாம். சரி ஓகேடா. எனக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு பர்த்டே. ஸோ அவங்க ஒரு ஸ்டோரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை நான் சண்டே போடுறேன். இப்போ அவங்களுக்கு விஷ் பண்ணி இந்த ஒன் ஷாட் போடுறேன். ஹாப்பி பர்த்டேடா கிம்ஷா. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணேனோ அங்கேருந்து எனக்கு கீப் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் நீங்கள் என் கூட இருந்திருக்கீங்க. கமெண்ட்ஸ் என்றைக்கும் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன். அவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட ஹார்ட் வார்மிங் தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே கிம்ஷா. பி ஹாப்பி ஃபார் எவர். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் வேணாண்டா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே இவங்களா எல்லாம். சேச்சி சாயா. நேற்று நைட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க போல இருக்கு. அதே என் ஃபஸ்ட் டைம் சேட்டனை மீட் பண்ணதேயான அவர் எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்ததா. ஓ, சர்ப்ரைஸ்லாம் வரையா? என்ன கொடுத்தாரு? ஒரு மினிட்டு. நீங்கள் ஸ்மைலி ஃபேஸோட கிச்சன்லேருந்து உங்கள் ரூமுக்கு போய்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. ஓ, தாலிக்கொடியா? எங்கள் நாட்டில் இதெல்லாம் போட மாட்டோம். இவிட இது ரொம்ப முக்கியம்னு சேட்டை சொல்லிச்சு. அதான் இதை வாங்கிட்டு வந்தார். அது சரி, உன் சேட்டாவை நீ ஃபஸ்ட்டு எப்படி பார்த்த? அது சும்மா வைக்கப்படாமல் சொல்லு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஸோ நீங்கள் அப்படியே ஷையா வைக்கப்பட்டுட்டே கேரளா சாரியில் கார்டன் கிட்டே நின்றுட்டுருப்பீங்க. எனக்கு ஒன்று பிடிக்கல. உள்ள போய் எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லிடு. ஏன் பிடிக்கல? நீ அழகா இல்லையா? நீ ரொம்ப அழகாக இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒன்று பிடிக்கல. ஒரு மினிட்டு. என்னை ஏன் பிடிக்கலன்னு காரணம் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை. எனக்கு யாரையா? என்ன தெரியும்? நீங்களோட காலேஜ் ப்ரொஃபஸர் இல்லை, அதனால தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. ஏய், காலேஜ் ப்ரொஃபஸருக்கும் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கு? பின்னெந்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உள்ளே போய் நான் பிடிச்சதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஓகேவா உனக்கு? நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூடயே வரேன். இப்போ ஓகே சொல்லிட்டு அப்புறம் வேண்டாம்னா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி வா. சேட்டா, உள்ளே போய் நீங்களும் என்னை பிடிக்கும்னு சொல்லுவீங்கள்ல. சேட்டாவா? என்னடி அண்ணான்னு கூப்பிடுற? എൻ്റെ അമ്മ കൂടെ എൻ്റെ അച്ഛനെ ചേട്ടനെ தான் വിളിക്കും. അതാരാ പറഞ്ഞത് ചേട്ടാന്ന് അന്നാന്ന്? இதே தமிழ் பொண்ணாக இருந்தால் அழகாக மாமான்னு கூப்பிட்டுருப்பா. ஏ, மாமான்ற வார்த்தை என் வாயில் வராதா? சொன்னால் கூப்பிடுறேன். அவன் அப்படியே திரும்பி உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணுவான். நீங்களும் அவனை மூஞ்சி உம்முன்னு வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. மழை தூரல் விழுகுது. உள்ளவா. இதுக்கு மேலே என்னால் முடியாது. இப்போ ஊர் இல்லாமல் இப்போ வேறு ஸ்டேட்டுக்கே வந்தாச்சு அவனுக்கு பொண்ணு பார்க்க. இன்னமும் அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான்னா பேசாமல் அவனுக்கு காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போக சொல்லுங்கள். மோளே, எந்தா எனக்கு இஷ்டம் ஆச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சின்ன திரும்பி பார்க்குறீங்க. மோனே, எந்தா? டேய், அதான் கேட்குறாருல, சொல்லு. கொஞ்சம் லீவ் டேஸில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்பாடி, இவனுக்கு இங்கே தான் வாக்க பண்ணணும்னு எழுதியிருக்கு பாருங்களேன். ரொம்ப சந்தோஷந்தேன். தேதியை முடிவு பண்ணிவிட்டு கால் பண்ணுறோம். ஏதாச்சும் பேசணுமா? நீங்கள் இந்த நம்பர். ஸோ அவன் அப்படியே க்யூட்டாக உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்பரும் கொடுத்துட்டு போவான். ஐயோ சாமி, இவ்வளோ பயந்தங்குழியாக இருந்திருக்க. ஏன் சொல்ல மாட்டேங்க? எனக்கு அத்தனை பயம். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவர்கிட்ட அதிகம் பேச மாட்டேன். ஏதாச்சும் தப்பாக சம்சாரிச்சிடுவேன்னு பயம். அந்த மேரேஜ் முடிஞ்சிட்டு அங்கே இங்கேன்னு ட்ராவல் ചെയ്യുമ്പോൾ അവരെൻ്റെ നന്നായിട്ട് ടേക്ക് കെയർ ചെയ്യും. അപ്പോൾ அதில் விழுந்துட்டீங்க. ஏ மலபார், டவலிங்கடி. ஆ, ஒரு மினிட்டு. பயப்பட மாட்டேன்னு சொன்னான். நம்ம காஃபி குடிப்போம். கமகமான்னு இருக்கு. மாப்பறேன்னு சேட்டா ഇവിടെ ഉണ്ട്. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகலையா? பக்கத்து வீட்டு சேச்சி கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். போய் காலேஜுக்கு கிளம்போ. போவான். ஜென்னோட ஏஜ் ஆல்மோஸ்ட் 38 இருக்கும். அண்ட் இங்கே 24.
அவன் எவ்வளோ வருஷமாக கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பான். எத்தனை பொண்ணுங்களை பார்த்தாலும் வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஆனால் உங்களை மட்டும்தான் மேரேஜ் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு ஆசை. ஸோ அவனோட காலேஜ்லேயே சீட் வாங்கி கொடுத்துருப்பான். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அங்கே யாருக்கும் தெரியாது, பிரின்ஸிபலை தவிர. ஏன்னா உங்கள் பேருக்கு பின்னாடி அவன் பேர் வந்ததுனால கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் காலேஜ் கிளம்பி வந்திருப்பீங்க. ஸோ ஒரு கிளாஸ் முடிஞ்சு இப்போ பிரேக் டைம். எதுக்கடி வர சொன்ன? சேட்டா, காலேஜில் ஐவி போகிறாங்கல்ல, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். உங்ககிட்ட வீட்டில் கேட்க மறந்து போய். இப்போ அதுக்கு தான் அவசரமாக பார்க்கணுன்னு மெசேஜ் பண்ணியா? இன்னைக்கான லாஸ்ட் டேட்டு. இன்னைக்கு நான் பே செய்யணும். எவ்வளோ? உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் தானே கூட வரீங்க. 4500. புடி. ചേട്ടാ, ഈ ഷർട്ടിൽ നിങ്ങൾ വലിയ ഹാൻസം ആയിട്ടുണ്ട്. ஒரு 4500 தான். ரொம்ப ஐஸ் கட்டி வைக்காத. போ. நான் நிஜமாக தான் சொன்னேன். போங்க. அப்படியே நீங்கள் அங்கேருந்து வந்துடுறீங்க. அந்த அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு விண்டோ கிட்ட இருந்து கிளாஸ் ரூமில் க்ராஸ் பண்ணும்போது அந்த விண்டோ மிரரில் அவன் ஹேரை கரெக்ட் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட்டையும் கரெக்ட் பண்ணுவான். ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அடப்பிரதமனோ, அதை நாங்கள் ஒன்று தப்பு தான் செய்வோம். இப்போ வேணும்னா நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்கட்டும், நான் செய்து கொண்டு வரேன். குட் மார்னிங் சார். அவன் பாட்டுக்கு உள்ளே வந்து புக்கை வச்சுட்டு திரும்பி உங்களை தான் பார்ப்பான். சிலோன் லாஸ்ட் கிளாஸில் இருந்து பார்த்தோம். ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லணும். எல்லோரும் எழுந்திரிச்சு சொல்லணும். இந்த லாஸ்ட் பெஞ்சை ப்ரொகஸ் பார்த்தீங்களா, அப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க, புரியுதா? அப்புறம் இந்த அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறதுல வேண்டாம். நேற்று 2 பீரியட்ஸ் கிளாஸ் மரியாதையில் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்களும் எந்திரிச்சு சொல்லுவீங்க. அவங்கள அப்படியே லவ்லியாக பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் எங்கெங்கேயோ பார்த்து யோசிச்சு சொல்லிட்டு இருப்பீங்க. அண்ட் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு கீழே உட்காந்துருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெம்பர் எந்திரிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள சும்மா பார்த்துட்டு எகேன் அவன் கண்ணு உங்களை தான் பார்க்கும். ஆனால் நீங்கள் இல்லை, நான் ஃபஸ்ட்டே இந்த பாயிண்ட்டு தான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவங்க சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ஈஸி, வெறும் 4 பாயிண்ட்டு தான். நோக்கு. இப்போ பிரேக் டைம். நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு பிரின்சிபல் ஆஃபீஸ் போவீங்க. குட் மார்னிங் சாரே, ஐவி ட்ரிப்புக்கு அமௌண்ட்டு பே பண்ணணுமே. 4500 தானுமா? 8500 சொன்னோம். அல்ல சாரே, 4500 ரூபாய் தான் இருக்குது. அப்போ இது யார் பே பண்ணா? நான் பே செய்துட்டில்ல. நீங்கள் வேறு யாராவது பேருக்கு பதிலாக என் பேர் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சைன் பண்ணிக்கதை பாருமா. அது ஜின்னோட சைனு. சேட்டா பே செய்தோ? அவர் பே பண்ணிட்டாருனா பின்னந்தா எதுக்கு இந்த பணம் கொடுத்தாரு? அதை நீ அவர்கிட்ட தாம்மா கேட்கணும். சாரி சாரே, நான் போவா. பின்ன எதுக்கு காசு கொடுத்தாரு? இப்போ ஈவினிங் டைம், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. சேட்டா, சீக்கிரம் வந்துட்டீங்களா? இன்றைக்கி பஸ்ஸு கொஞ்சம் லேட்டு. போய் காஃபி போடுறேன். நீங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்க. அவன் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். சேட்டா, காஃபி என்னங்க? இது கேட்ட கொடுக்குற, நீ தானே வேணும் கேட்ட. ஆனால் ஐவி ஃபீஸை தான் நீங்கள் பே பண்ணிட்டீங்களே. பரவாயில்ல, வச்சுக்கோ. நீ ஐவி போயிட்டு வர வரைக்கும் உனக்கு தேவைப்படும். எந்த அம்மே, இவ்வளோ பணம் எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அப்படின்னு ரொமான்டிக்காக உங்கள் கண்ணை பார்த்து கேட்பான். நீங்கள் எதுவும் பேசாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி முன்னாடி உட்காந்துருப்பீங்க. சொல்லுடி, வேண்டாமா? இவ்வளோ பணம் வேண்டாம் சேட்டா, எனக்கு கொஞ்சம் போதும். பரவாயில்ல, வச்சுக்கோ, தேவைப்படும். நெக்ஸ்ட் டே ஐவி கிளம்பியிருப்பீங்க. ஜின்னும் கூட வருவான். ஆனால் நீங்கள் 2 பேரும் தனித்தனி சீட்டில் தான் உட்காரணும். அவன் ப்ரொஃபஸர்ஸோட முன்னாடி உட்காந்துருப்பான். ஆல்மோஸ்ட் ஒரு 5 பஸ் போகும். எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு. அவங்களுக்கு ஜின் கூட இருக்கணும்னு ஆசை, ஆனால் முடியாதே. நீங்கள் தூரத்தில் பின்னாடி உட்காந்து முன்னாடி இருக்கிற ஜின்னை பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் பார்க்குறது அவன் பின்னாடி வந்து யாரோ தொட்ட மாதிரி ஃபீல் ஆச்சோ என்னமோ. டக்குன்னு திரும்பி அவன் உங்களை பார்ப்பான். அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே முதலாக சாங் பீஜம் ஓடுற மாதிரி ஃபீல். ஆமாம் சார், முதல்ல ஷாப்பிங் போயிட்டு தான் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பண்ணுறதை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பேசி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி உங்களை பார்ப்பான். எங்கேருந்தே 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பீங்க. ஏய், என்ன உட்காந்துட்டு இருக்க? பாடி ஆடலாம். இல்லை இல்லை, நான் வரல, நீங்கள் ஆடுங்க. உங்களுக்கு அவன் என்ன நினைப்பானோன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க.
போடி. ம் வேண்டாம். இப்போ எல்லாருமே ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அது ஒரு ஏரியா பஜார் மாதிரி. ஃபுல் ஸ்ட்ரீட்டும் அவ்வளோ ஷாப் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். ஏய், இது நல்லா இருக்குல்ல? அடி பாவி, ஜிமிக்கி கம்மலை தவிர்த்து வேறு எதையுமே பார்க்க மாட்டியா நீ? இங்கே வா, இந்த நெக்லஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஸ்டூடெண்ட்ஸை சுற்றியே இருங்க, எங்கே தனியாக விட வேண்டாம். ஓகே சார். ஸ்ருதி, இதில் எது நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இரு, நான் இதை பார்த்துட்ருக்கேன். அங்கே இருக்கிற மிரரில் 2 ஜிமிக்கி கம்மலையும் உங்கள் காது கிட்ட வச்சு வச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை அப்படியே கீழே வைப்பீங்க அவனை பார்த்துட்டு. அவன் அப்படியே வந்துட்டு அதில் ஒரு கம்மலை மட்டும் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டுட்டு ஒன்று மட்டும் அந்த டேபிள் மேலே வச்சுருவான். நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் உங்களை க்ராஸ் பண்ணி போகும்போது பார்ப்பீங்க. நான் இதுதான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கே எவ்வளோ சந்தோஷப்படுற? ஒன்றும் இல்லை, நீ அதை பாரு. என்ன சார், நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு எது வாங்க போகிறீங்களா? அவளுக்கு எது பிடிக்கும்னு தெரியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறேன். அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் அங்கே க்ராஸ் பண்ணி போவீங்க அவனை பார்த்துட்டு. சார், நாங்கள் அந்த பக்கம் போய் பார்த்துட்ருக்கோம். எங்கேயாவது தொலைஞ்சு போயிடாத பக்கி, கண்ணு முன்னாடியே சுற்றிட்டுருங்க. போங்க பார்த்து. அவன் ஒரு ஹேர் கிளிப் எடுத்து பார்ப்பான். இது எவ்வளோ? ஓகே, பேக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னொரு கடையில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்களேங்க, அங்கேருந்து லிப்ஸ்டிக்கை ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. ஜின்ன தூரத்தில் நின்று உங்களை கோல்டாக பின்னாடி கையை கட்டிட்டு பார்த்துட்ருப்பான் மற்ற ப்ரொஃபஸர் கூட நின்றுட்டு. நோ, வாங்கக்கூடாது. எனக்கு வேண்டாம் ஸ்ருதி, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏய், உங்கள் நாட்டில் இருக்கிற பொண்ணுங்க தான் இதெல்லாம் அதிகம் போடுவாங்க. பரவாயில்ல, என் மாமாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் சொன்னீங்களேன்னு கலர் ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். உன் புருஷனுக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ செய்ய மாட்டியா? செய்ய மாட்டேன். நீங்கள் போட்டிருந்த லிப்ஸ்டிக்கையும் உங்கள் கையை வச்சு தொடச்சிடுறீங்க. அவங்க டிஸ்டன்ஸில் இருந்துட்டு அப்படியே தலையை மயக்க வர மாதிரி சுற்றி காமிப்பான். ஸ்மைல் பண்ணுறதை பார்த்தா அவனும் சிரிச்சிட்டு இருப்பான். யோ, இவங்களோட இம்சையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஓ சாரி சார், நான் வேறு எதுவும் பார்த்துட்டு இருந்தேன். சரிதான். இப்போ எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி சாப்பிட்ற தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே ஒரு மேடு பள்ளம் மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே இறங்கி தான் போகணும் தோட்டத்துக்கு. ஸ்ருதி வா. அப்பா, எவ்வளோ பெரிய பள்ளம். வா. என்ட அம்மே, இதுலேருந்து நான் எப்படி இறங்குறது? உங்கள் காலேஜ் க்ரஷ் ஒருத்தன், அவனுக்கு உங்கள் மேலே க்ரஷ்ஷு. இதை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கை கொடுக்குறான். இப்போதைக்கு உங்களுக்கு இங்கேருந்து கீழே போகணும், அவ்வளோதான். சரி, கிளாஸ்மேட் தானே, நீங்களும் கை கொடுத்து கீழே இறங்கிடலான்னு போவீங்க. அவன் கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுட்டு ஒரு கை உங்களை பார்த்து நீட்டும். இப்போ வேலை பாரு. ஓகே சார். தேங்க்யூ சேத். சாரே, தேங்க்யூ. அவன் கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையை பார்த்தா அதில் ஒரு கிளிப் இருக்கும். அவன் பாட்டுக்கு நிற்காம அங்கேருந்து போயிடுவான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அந்த கிளிப்பை பார்க்குறீங்க. என் குருவாயிருப்பா, என்னால் நம்பவே முடியல. என் சேட்டா எனக்கு கிளிப்பு வாங்கி கொடுத்ததா? எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போவே போட்டுக்கலாம். ஆமாம் சார், ஒரு 17 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் அப்படியே அவன் க்ராஸ் பண்ணி போகும்போது அவனோட ஷோல்டர்லாம் லைட்டாக இடிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போவீங்க. உங்களுக்கு செம்ம லாங் ஹேர் உங்களோட நீஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சைடில் மட்டும் எடுத்து குத்திருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் குத்திருக்கிற பின்னை மறைச்ச மாதிரி இதை குத்திருப்பீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் ஹேருக்கு. நீங்கள் திரும்பி நீங்கள் போட்டிருக்கிற பின்னை காமிச்சிட்டு எகைன் திரும்பி அவனை பார்ப்பீங்க. அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு எஸ்ன்ற மாதிரி தலையாட்டுவான். என்ன விளாடுறியா? அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அதை எப்படி பறிக்க முடியும்? எனக்கு அது ரொம்ப இஷ்டம். எவ்வளோ தூரம் வந்தோம், அதில் ஒரு காய் கூட பறித்து சாப்பிட முடியல. எனக்கு சம்பக்கானா ரொம்ப உயிர். நீங்கள் இது வரைக்கும் இதை சாப்பிட்டதே இல்லையா? நீ சொல்லிதான் அதை சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியும். ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காதுங்க, மூவ் ஆகிட்டே இருங்க, போங்க. ஜின் உங்கள் கையில் என்னத்தையோ கொண்டு வந்து கொடுப்பான். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ரைட் சைடில் இருப்பாங்க, ஜின் லெஃப்ட் சைடில் இருப்பான். போங்க போங்க, அந்த வழியில் வெளியே போங்க.
நீங்கள் உங்கள் கையை பார்த்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேயே நின்றுவீங்க. ஏய் என்னடி பண்ணுற, மறுபடியும் திட்டு வாங்கணுமா, வா போகலாம். நீங்கள் லவ்லியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போகிற சைடு போயிடுவீங்க. அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருப்பான். யோ, இந்த டைமில் தாயா நம்ம வீட்டுக்கு எதுனா வாங்கிட்டு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் என் பொண்டாட்டி சாமி ஆடிடுவா. அவங்கவுங்களுக்கு என்னென்ன வெண்மையெல்லாம் வாங்கிக்கோங்க குழந்தை குட்டிங்களுக்கெல்லாம். என்ன வாங்குறதுனே தெரியலையே. எல்லாமே வீட்டில் வச்சுருக்குறாளுங்க. ஆனால் எதை கேட்டாலும் இல்லை இல்லைங்கிறாளுங்க. பேசாமல் அவகிட்டே ஃபோனை போட்டு கேட்டுருவோம். ஜின்னுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். மலபார், இண்டி எப்போ பாரு ஒரே சாரி கட்டிகிட்டே இருக்க. இந்த வெள்ளை கலர் புடவை தவிர வேறு புடவே இல்லை உண்டா? அல்ல சேட்டா, எங்கள் ஊரில் இதுதான் நாங்கள் கட்டுவோம். ப்ளவுஸ் மட்டும் கலர் கலராக போட்டுப்போம். இதில் நோக்கணும், எதுலேயும் கலர்ஸ் இருக்குது. அழகாக தமிழ் பொண்ணு மாதிரி வேறு கலரில் பட்டு புடவைலாம் கட்ட மாட்டியா? ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எடுக்க தெரியாதே. என் நாட்டில் என் அம்மம்மே எல்லாரும் இப்படி தான் கட்டியிருப்பாங்க. சுத்தம். அப்போ என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இப்படி தான் வருவியா? நீ மட்டும் தனியாக தெரிவ. ഞാൻ എന്ത് ചെയ്യും, என்கிட்ட இப்படி தான் இருக்கு. அவன் நினச்சி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அந்த ப்ரௌன் கலர் சாரி இதுவா சார், என்னங்க உங்கள் ஃபோட்டோவை அவன் ஃபோனில் வச்சுருப்பான். அதை முன்னாடி எடுத்து வச்சுட்டு அந்த சாரியை அப்படியே அந்த ஃபோட்டோ மேலே வச்சு பார்ப்பான். உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதே பேக் பண்ணிவிடுங்க. யோ ஜின்னே, வாங்கிட்டியா? போகலாமா? இதெல்லாம் வாங்க வாங்க, சீக்கிரம் போய் தூங்கினா தான் சீக்கிரம் கிளம்ப முடியும். நீங்கள் ஐவி போயிட்டு வந்து ஒரு 2 டேஸில் லைட்டு கூட ஆன் பண்ணல. மலபார் எங்கே போயிட்டாங்க? அவன் ரூமுக்கு வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே குளிரில் நடுங்கிட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. இந்த டைமுக்கு தூங்க மாட்டாளே. மலபார் என்னாச்சு? அப்படின்னு உங்கள் கையை பிடிப்பான். மலபார் ஏய். அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்ப்பான். உங்களுக்கு ரொம்ப ஃபீவரிஷாக இருக்கும். ஒன்றும் இல்லை ஜின், லேசான ஃபீவர் தான். இந்த டேப்லெட்ஸை மறக்காமல் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு காலையில் ஃபீவர் இறங்கிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஓகே. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஜின் கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு கஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வருவான். ஏய் மலபார், எதிரி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு அப்புறம் தூங்க. சேட்டா, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க? நான் பார்த்துருப்பேன்ல. நீ நல்லா பார்த்த. இந்தோ இல்லை சேட்டா, நானே சாப்பிட்றேன். உனக்கு ஃபீவரில் ஸ்ட்ரென்த்தே இல்லை, நான் ஊட்டி விடுறேன். இந்தோ. அது இல்லை சேட்டா, நான் இப்போ என்னடி, நான் ஊட்டி விடக்கூடாதா? ஆயத்துற. உப்பில்லை சேட்டா. ஐயோ, அது டாக்டர் தான் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக போட சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இரு, வேறு கால் பண்ணுறான். ஹலோ. ஆமாம் சார், நான் தான் லீவ் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே சார். ஓகே. சேட்டா, என் மேனேஜ் செய்யும். நீங்கள் காலேஜ் போங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒழுங்காக சாப்பிடுதான். சேட்டா, 2 பேரும் இப்படி ஒன்றா லீவ் போட்டா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டு போகுது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்தா. போதும் சேட்டா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம், மதி போதும். இந்தா, டேப்லெட் போட்டுக்கோ. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. சேட்டா, என்னடி? என்ன ஹக் பண்ணால் உங்களுக்கும் ஃபீவர் வரப்போகுது சேட்டா. வந்துட்டு போகுது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த டே ஃபுல்லாக லீவ் போட்டுட்டு ஜின் உங்கள் கூடயே தான் இருப்பான். உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பான். அதுக்கு அடுத்த நாள் உங்களோட பர்த்டே. நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் தலைக்கு துண்டு கட்டிட்டு அப்படியே கேரளா சரியில் வெளியே வரீங்க. சாரியோ? அழகாயிட்டு. ஆனால் இது இங்கே எப்படி வந்தது? உனக்கு தான். சேட்டா, நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம், ஒரு சீக்ரெட் மாமா வாங்கிட்டு வந்தேன். அழகாயிட்டு. இன்னைக்கு நான் இந்த சாரி தான் போட்டுக்கப்போ. ஏன் நிறுத்திட்டு சொல்ல வேண்டியதானே? சேட்டா, இதை நீங்கள் அந்த ஐவி ட்ரிப்பில் வாங்குனீங்களா?
இதை நான் கட்டிட்டு காலேஜ் போனால் எல்லாருக்கும் நான் தான் உங்கள் ஒய்ஃப்னு தெரிஞ்சிடும். வேண்டாம் சேட்டா, இங்கன்னு இருக்கட்டும். நான் வேறு ஏதாவது நாளில் கட்டிக்கிறேன். இன்னொரு 3 மாதத்தில் காலேஜே முடிய போகுது. அப்புறம் நீ என் முழு நேர பொண்டாட்டி. உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ வச்சு அந்த ஹரி பயலுக்கு தெரியட்டும் நீ என் பொண்டாட்டின்னு. இதைத்தான் இன்னைக்கு நீ கட்டுற, புரியுதா? நிஜமாக சொல்கிறீங்களா சேட்டா? சேட்டா சேட்டா நீ ஏன்டி என் பேட்டாவை கழிக்கிற? வாய் நிறைய ஒருத்தர் தான் மாமான்னு கூப்பிட. ம், சரி. நிஜமாக தான் சொல்கிறீங்களா மாமா? ஆமாண்டி என் பொண்டாட்டி. கட்டிட்டு வா, 2 பேரும் ஒன்றாவே காலேஜ் போகலாம். நீங்கள் ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே டி மலபார். தேங்க்யூ சேட்டா. போட்டி ஆ, இல்லை இல்லை மாமா மாமா. அண்ட் அவன் உங்களை புல்லட் பைக்கில் உட்கார வச்சு அவன் கூட்டிகிட்டு போவான். நீங்கள் அந்த ப்ரௌன் சாரியில் செம்ம அழகாக இருப்பீங்க. ஃபுல்லாக அந்த காஃபி பீன் ப்ரௌன் கலர் சாரீ. பார்க்கவே 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. அண்ட் அவனும் பிளாக் ஷர்ட் போட்டிருப்பான். உங்கள் லாங் ஹேருக்கு உண்மையிலே நீங்கள் ஒரு ஃபேரி மாதிரி இருப்பீங்க. அவங்கள காலேஜில் எல்லாருமே சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போது ஜின்னோட கிளாஸ் தான். அவன் கிளாஸ்க்குள்ளே வந்ததுமே, சார் எங்ககிட்டயே போய் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? என்ன சார் நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தா ஒயினை காக்கா பிடிச்சி வச்சுருப்போம்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் அவளுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி அவளோட பர்த்டே இல்லை. ஸோ டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஒரு வாட்ச்மேன் கேக் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைப்பார். ஜின் அந்த கேண்டில் வெளிச்சத்தில் உங்களை பார்த்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கே செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர் லைட்லாம் போட்டுட்டு செம்மையாக உங்கள் பர்த்டேவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. அப்படியே நீங்கள் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவன் கையை பிடிச்சி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்படியா? என்ன அந்த பர்த்டே செலிப்ரேஷன் கேட்டா? மாமா மாமா மாமா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இந்த புடவை ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த கேக் கட்டிங். அப்புறம் அந்த காலேஜ் க்ரஷ் இருக்கும்ல, இனிமேல் பேசாத. சேட்டா நான் மாமா நான் இப்போ பேசினேன். எனக்கே அவனை பிடிக்காது. அயால் பிராந்து போல் வந்து என் இடத்துல ஏதாவது சம்சாரிக்கும். பென் இருக்கா, பென்சில் இருக்கா, ஸ்கேல் இருக்கான்னு. பசங்க சைக்காலஜியாக தான் அப்படி தான் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆள் கிடைக்குன்னது பிராந்து. இந்த பக்கம் அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்போ குட் நியூஸ்னு கேட்குறாங்க. எந்த பரட்டும் இன்னும் 3 monthsலன்னு சொல்லு. எந்தா அப்படின்னு நீங்கள் அவனை ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு சேட்டா. இன்னொரு தடவை சேட்டோன்னு அப்படியே கீழே போட்டுரும் பார்த்துக்கோ. சரி 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 மாமா மாமா, எல்லாரும் நோக்குங்க அவன் நோக்கிட்டு போகிறான், நீ என்ன நோக்கு. அப்படின்னு 2 பேரும் சிரிச்சுட்டே போவீங்க. ஒரு ஹாப்பி என்டிங். லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையாதுன்னு லைஃப்பை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தா நம்ம தான் ஏமாலியாக இருக்கணும். கிடைச்ச லைஃப்பை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ அப்படிங்கிற நல்ல இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிட்டேன் ஹாப்பினஸோட. டடப்பாவை சொல்லிக்கிறேன்டா. டடப்பாவை செல்ல குட்டீஸ் லவ் யூஸ் இறங்கி போகிறேன் ஹியோ. ஜின்னோ பார்க்க போட்டாச்சு. அடுத்து யாருக்கு போடுறதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்க்கலாம்.